பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒலித்த தோனியின் பெயர் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அந்தளவுக்கு ஒரு சர்ப்ரைஸை அவருடைய ஃபேன் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஆமாங்க, அந்த ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட இந்திய தரப்பிலிருந்து கலந்து கொண்ட ஸ்வப்னல் குகல் வெங்கலப்பதக்கம் வின் பண்ணியிருந்தார். அப்போது பேசிய பொழுது என்னுடைய இன்ஸ்பிரேஷனே எம்எஸ் தோனி தான். அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவர் எப்படி டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கலெக்டரோ அதே மாதிரி நானும் டிக்கெட் கலெக்டரு. ஸோ அவருக்கும் எனக்கு ஒத்து போனதுனால என்னுடைய இன்ஸ்பிரேஷனாக அவரை நான் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் இன்றைக்கி அவரிடம் நான் எப்படி பொறுமையாக இருக்கிறது, எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, எல்லா விஷயத்தையுமே நான் அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்குமே நான் அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெருமையாக சொல்லியிருக்காரு தோனியை பற்றி. ஸோ இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தோனிக்கு எவ்வளோ ஒரு புகழ் அப்படின்றது அவர் சொன்னதுக்கப்புறம் தோனியை நினச்சி பார்த்துருப்பாரு. ஸோ என்னுடைய முயற்சிகளும் சரி, என்னுடைய வளர்ச்சிகளும் சரி, எல்லாமே ரசிகர்கள் அவரை பார்த்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி இந்தியாவின் தலை சிறந்த கேப்டனாக தோனி இருப்பதற்கு ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு போட்டியிலும் அவர் அணுகும் விதம், அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸிடம் பேசுகிற விதம், எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே தோனியிடமிருந்து இன்றைக்கி வரைக்குமே நிறைய வீரர்கள் கற்றுக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இன்றைக்கி ஸ்வப்னல் குகலும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு பாரிஸ் ஒலிம்பிக்கில். ஸோ கண்டிப்பாக அவருடைய வெற்றிக்கு தோனியும் ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு தோனி அவர்களும் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது இன்னும் தொடர்வதற்கு தோனி தரப்புலேருந்து நிறைய வாழ்த்துக்கள் குவிஞ்சி வருகிறது. அதே மாதிரி எம்எஸ் தோனி ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான கிரிக்கெட்டர்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரராக போற்றக்கூடியவர் தான் தோனி அவர்கள். பல கோப்பைகளை வின் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் 2025 கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்காக மஞ்சள் ஜெர்சியில் அவரை பார்க்கறதுக்கு ஆவலாக அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஆனால் அவர் இன்னும் வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காமல் இருக்கார். ஏன்னா பிசிசிஐடம் அணி நிர்வாகம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒரு 6 ரிட்டரேஷன் கொடுங்க, பிளேயர்ஸில் ஒரு 6 பேரை ரீட்டைன் பண்ணிக்கிற ஒரு வசதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பிசிசிஐ இன்னும் அனுமதிக்கவில்லை. இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் இதுக்கான பேச்சுவார்த்தை முடிவுக்கு எத்தனை பேர் தக்க வைக்கலாம் அப்படின்றதுக்கான முழு விளக்கத்தையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட போகிறாங்க. ஸோ அப்போ தோனி அறிவிக்க போகிறாரு. அணியின் நலன் கருதியே ஒரு வேளை 6 ரிட்டர்னேஷன் கொடுத்தாங்கன்னா அதை பொறுத்து தான் நான் எந்த டிசிஷனுமே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த அதிர்ச்சியை விட இப்போ ஸ்வப்னல் குகல் கொடுத்த அதிர்ச்சி தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவருக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவரை பற்றி பாரிஸ் ஒலிம்பிக்கில் பேசுனது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்தான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ தோனியுடைய பெயர் ஒலிம்பிக்கில் ஒலித்ததை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவருக்கு இப்படி ஒரு தீவிரமான ரசிகனா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.